இறை இரக்கத்தின் வாரம் என்று இதை நாம் சிறப்பிக்கின்றோம். இரக்கமும் ஆற்றலும் என்ற ஒரு சிறிய தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். இறைவன் யாவே இரக்கமே உருவானவர் என்பது நாம் அறிந்த உண்மை. எப்படி தனது மக்களை எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார், பால் தேனும் பொழிகின்ற கானான் நாட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தார். சென்ற வழியிலெல்லாம் தான் யார் என்பதை அவர்களுக்கு விளக்கம் செய்தார். பாதுகாப்பை தந்தார். எப்பொழுதெல்லாம் எதிரிகள் அவரிடம் அவர்களை நோக்கி வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் பாதுகாப்பை தந்தார். அவர்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் கொடுத்து அவர்களை பராமரித்தார். உணவு, தண்ணீர் எதெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் தந்து அவர்களை பாதுகாத்தார், பராமரித்தார். இறுதியிலே அவர்களோடு ஒரு உடன்படிக்கையும் செய்து கொண்டார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று. ஆகவே யாவையை பற்றி, அவரது குணாதிசயங்களை பற்றி, அவரது எதிர்பார்ப்பை பற்றி, அவர் என்ன வேண்டுகிறார், விரும்புகிறார் என்பதையெல்லாம் அந்த மக்கள் நன்கு அறிவார்கள். இருந்தாலும் அவர்கள் அதன்படி செயலாற்றவில்லை. அதைத்தான் ரத்தின சுருக்கமாக பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் காணுகிறோம். வணங்கா கழுத்தினராய் இருந்தார்கள், இறைவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள் என்று ஒற்றை வரியிலே அவர்களுடைய மனநிலையை ஆங்காங்கே நாம் காணுகிறோம். ஆகவே இவர்களுடைய மனநிலை வணங்கா கழுத்தினராக, எவ்வளவு அழுத்தமாக கடவுள் சொல்வதை கேட்கக்கூடாது என்பதே அவர்களது வாழ்வாக இருந்ததை 2 வாசகங்களிலிருந்து உங்களுக்கு எடுத்து படித்து காட்டுகிறேன். ஒன்று, இறைவாக்கினர் ஏசாயா என்னும் புத்தகத்தில் நாம் இவ்வாறு காண்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே இந்த வணங்கா கழுத்தினருடைய மனநிலை ஒருவேளை நம்மிடமும் அப்படி இருக்கலாம், சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே நான் படிக்கிறேன். ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். அவங்கள்ட்ட பேசணும். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகின்றது. ஆனால் இஸ்ராயலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களே என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கமாக வருத்தத்தோடு கூறுவதை நாம் காண்கிறோம். ஒருவேளை இப்படி ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு பொறுப்பையோ அல்லது இவர்களோடு அவருடைய எண்ணப்படி வாழ வேண்டுமோ என்று நினைத்து நாம் அதன்படி வாழாமல் இருப்போமானால் ஒருவேளை நம்மையும் பார்த்து அப்படி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதை இன்னும் அழகாக இறைவாக்கினர் ஓசையா 11ஆம் அதிகாரம் 1, 2, 8, 9 வசனங்களிலிருந்து அந்த மக்களுடைய வணங்கா கழுத்து மனநிலையை சற்று பார்ப்போம். இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆகவே வருந்தி வாருங்கள், ஐ லவ் யூ என்று அவர் சொல்ல சொல்ல we hate you, get out என்று அவர்கள் சொன்னார்கள். அவருடைய இரக்கத்தையும் அவரது அருளையும் அனுபவிக்க மறுத்தார்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் இறைவன் விட்டு விடுவாரா? அப்படியே போய் தொலைங்கள் என்று சொல்லி விடுவாரா? நான் பிடிவாதமாக அவரை விட்டு வெளியே போனாலும் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம், நான் தற்கொலை செய்து கொள்கிறேன், அல்லது இவளை விட வேறொரு கள்ள காதலை நான் பிக்கப் பண்ணுவேன் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆண்டவர் அப்படி நம்மை விட்டு விடுவாரா? இல்லை. அவர் தன்னுடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தெய்வம். ஆகவே அதே அதிகாரம் 8:9 நாம் இவ்வாறு படிக்கிறோம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராயலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. உன்னை வெறுப்பதையும் உன்னை
கைவிடுவதையும் உனக்கு தீங்கிழைப்பதையும் என் உள்ளம் வெறுக்கிறது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வைத்திருப்பவர்கள் பாருங்கள். ஓசையா புத்தகத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். என் இரக்கம் பொங்கி வழிகின்றது, என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன், எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். ஏனெனில் நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல, நானே உங்கள் நடுவில் இருக்கிறேன். அருமையான தெய்வம். இரக்கத்தை புரிந்து கொண்டு மகிழ்வோடும் நிறைவோடும் அந்த இரக்கம் தருகின்ற ஆற்றலை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற தெய்வம். இப்படிப்பட்ட இதே மனநிலையில் தான் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இருந்தார்கள். இயேசு வாழ்ந்த பொழுதும் இதே போன்றுதான் அவரிடம் கேள்வி கேட்டார்கள். இறைவனை பற்றியோ அவர் சொல்லித்தந்த தன்னுடைய தந்தையை பற்றி அவர்கள் அறிவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் வணங்கா கழுத்தினராகவே இருந்தார்கள். எப்படி? நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன். என் வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் நான் செய்வதை பார்த்தாவது நம்புங்கள், இறை அரசு உங்களிடம் வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய அந்த இரக்க மிகுந்த யாவையை சுட்டி காட்டுகிறார். அவர்கள் முடியாது என்றார்கள். அதே போன்று தீயோனை சாத்தானை இன்னும் தீர்க்க முடியாத பெரும் வியாதிகளை உணவளித்த அந்த அருமையான சூழல்களை எல்லாம் சுட்டி காட்டி கடவுளுடைய அரசு நெருங்கி விட்டது நம்புங்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் அவரை தூற்றினார்கள். அவரை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று திட்டம் தீட்டினார்கள், சதி திட்டம் தீட்டினார்கள். வணங்கா கழுத்தினராக இவன் என்ன சொல்லுவது, நாம் என்ன கேட்பது என்ற ஒரு சூழல் அவர்களிடம் இருந்தது. நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கிறது. இவள் என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது, இவர் என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது என்ற அந்த போக்கு காலம் காலமாக நம்முடைய குழந்தைகளிடம் கூட வர முடியும். பெற்றோர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, அதெல்லாம் பழைய காலத்து ஓல்டு மைண்டு. நாங்கெல்லாம் புதுசு, நாங்கெல்லாம் செல்ஃபி சில்ட்ரன், அவங்களுக்கு ஒண்ணுமே செல்ஃபே இல்லாத சில்ட்ரன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விதத்துல எப்படி மாறி போகிறோம் என்று பாருங்கள். ஆகவே தொடர்ந்து அவர்கள் இறைவனையும் அவரது மீட்பின் பணிகளையும் அவர் தருகின்ற இரக்கத்தையும் இரக்கம் தருகின்ற அருளையும் ஆற்றலையும் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள். புறம்பே தள்ளினார்கள், வேண்டாம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வைத்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த தோமா என்ன சொன்னார், என்ன பேசினார் என்பது நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. ஆனாலும் அடித்தளத்தில் அவரிடம் இருந்தது இந்த வணங்கா கழுத்து என்ற அந்த மனநிலை என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவின் உயிர்ப்பு அவர்களை அலைக்கழித்தது. அவரை ஏற்பதா அல்லது மறுப்பதா, அவரோடு இருப்பதா அல்லது அவரை விட்டு செல்வதா என்ற ஒரு பெரிய போராட்டத்திற்குள், ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நிலைக்குள் எதை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் புரியாமல் தடுமாறிய நேரம் அந்த நேரம். ஆகவே அவர்களும் யூதர்கள் தானே, அவர்களிடம் இந்த மனநிலை இருப்பதில் தவறில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை எவ்வளவு பக்குவமாக அழைத்து செல்லுகிறார் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய குடும்பங்களிலும் கூட நாம் இப்போ மாட்டிக்கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து, எதிர்பாராத விதமாக நம்முடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய உறவின் சிக்கல்களில் இருந்து அந்த இறைவன் எப்படி நம்மை வழி நடத்த முடியும் என்பதை சற்று யோசித்து பார்க்கத்தான் உங்களை அழைக்கிறேன். அதே போன்றுதான் இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், எந்த அறத்திலும் இந்த உறவு சிக்கல்கள் ஏற்றுக்கொள்வதா விடுவதா என்று ஒரு மனநிலை, ஈகோ, பிடிவாதம், வரட்டு கௌரவம், இவைகளெல்லாம் நம்மை அலைக்கழிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தெரியாதவர்கள் அல்ல, புரியாதவர்கள் அல்ல. இரக்கமே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகின்றவர்கள், ஐ ஹேட் யூ என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார். ஆகவே இந்த சூழலை அருளின் சூழலாக இவர்கள் தடுமாறி போயிருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு பக்குவமாக அந்த இரக்கத்தை சொல்லி சுட்டிக்காட்டி அவர்களை வழி நடத்துகிறார் என்று பாருங்கள். இயேசு ஒவ்வொரு முறையும் தான் உயிருடன் இருப்பதை அவர்களுக்கு எண்பிக்கின்றார். அப்பப்பிடுகையில் அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்கிறார். சீடர்களோடு நடந்து போகையிலே அவர் அவர்களோடு பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது, இறைவாக்கினர்கள் எல்லாம் சொன்னதை நீங்கள் புரியாமல் மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களே என்று கடித்துக் கொள்ளுகிறார். மீன் பாடுகள் அவர்களுக்கு ஏராளமாக கிடைத்த பொழுது அங்கே இருப்பவர் ஆண்டவர் தான் என்று சொன்னவுடனே ஓடிய பேதுரு, அவர் பின்னால் ஓடிய சீடர்கள். இன்று தோமா ஆண்டவரை பார்த்து என்னுடைய விரலை இட்டாலுடைய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன பொழுது, இதோ என் விழா, இதோ என் கைகள், இட்டுப்பா என்று
என்று சொன்ன அந்த தெய்வம் அவர்களை வழி நடத்துவதை நாம் காணுகிறோம். ஆக அவர்கள் மீது பரிவும் இரக்கமும் கொண்டு உயிர்ப்பு உண்டு என்பதை அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே அவர் காட்டிய இரக்கம், உயிர்த்த ஆண்டவர் கொண்டிருந்த பொறுமை, இவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற ஆவல், இவர்களை வழிநடத்தினால் இந்த இரக்கம், இந்த பரிவு, உயிர்ப்பின் ஆற்றல் இவர்கள் வழியாக உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம், அனைவரும் மீட்பு பெறுவதற்காகவே இருந்தேன், அது நிறைவு பெற வேண்டும் என்ற ஒரு ஆவல் இயேசுவிடம் இருந்தது. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொன்னாரோ, கழுதை அறிந்து கொள்ளுகிறது, எருமை மாடு புரிந்து கொள்ளுகிறது, ஆனால் என்னுடைய மக்கள் என்னை வேண்டாம் என்கிறார்கள் என்று சொன்னதை போல, ஓசையா சொன்னதை போல இவர்களை விட்டுவிட வேண்டுமோ என்று அவர் நினைக்கவில்லை. அவர்களை மீண்டும் இரக்கத்தின் கயிற்றால் இழுத்து வருகிறார். அவர் இந்த உயிர்ப்பை சொல்லி, இந்த உயிர்ப்பின் வழியாக அவர்கள் எப்படி சாதிக்க வேண்டும் என்பதை திருத்தூதர் பணிகள் 1:8 அழகாக சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் 1:8, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அது இதற்காகத்தான் அவர் வந்தார், இதற்காகத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார். பரிவோடும் இரக்கத்தோடும் உங்களையும் என்னையும் இல்லறம் துறவரம் தனியறம் எதிர் வாழ்ந்தாலும் அதில் வாழுகின்றவர்கள் நன்றாக வாழ்ந்து சாட்சிகளாக மாற வேண்டும், ஆற்றல் பெற வேண்டும். இரக்கம் ஆற்றல் தரும். குடும்பத்திலே இரக்கத்தோடும் நம்பிக்கையோடும் அன்போடும் வாழ கற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் இனிக்கும், இல்லறமும் துறவரமும் இனிக்கும், ஆற்றலோடும் அருளோடும் வாழ முடியும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். நாமும் வாழ முடியும், வாழ வேண்டும். ஆனால் நாம் தான் தடுமாறி போகிறோம். நாம் எப்படி தடுமாறி போகிறோம் என்பதை மிக அழகாக யோனா புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். யோனா இறைவாக்கினர் நினிவேக்கு அனுப்பப்பட்ட பொழுது அதிலே அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் செல்லுகிறார். அவர்கள் மனம் மாறிய பிற்பாடு அவர் சொன்ன அதே வார்த்தைகள், கடவுளுக்கு எதிராக அவர் முன்மொழித்த அதே வார்த்தைகளை நாமும் முன்மொழிக்கிறோமா இல்லையா என்று பாருங்கள். கடவுளை அறிந்திருக்கிறோம், யோனா அறிந்திருந்தார், ஆனாலும் அவர் அந்த இரக்கத்தை, ஆண்டவர் தருகின்ற மன்னிப்பின் அருளை, ஆற்றலை புரிந்து கொள்ள தயாராக இல்லை. யோனா இறைவாக்கினர் 3வது அதிகாரம் 10 படிக்கிறேன். 4 தொடர்கிறது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார், மனம் மாறியதை பார்த்தார். அவர்கள் தீய வழியில் நின்று விலகியதை கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. அருமையான தெய்வம். செய்யப்போகிறேன், உன்னை தண்டிக்க போகிறேன் என்று சொன்னார். மாறினார்கள், இரக்கத்தை புரிந்து கொண்டார்கள், அருளும் ஆசிரியர் பெற்று ஆற்றலோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இது யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. நம்முடைய குடும்பம் பிடித்தார், மரமாறிட்டாங்களா, அப்படியா என் புருஷனா, என்னுடைய கணவரா, என்னுடைய குழந்தைகளா, என்னுடைய சொந்தக்காரரா, மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அந்த பழையதிலேயே நாம் சுற்றி தெரிவோம். இந்த யோனாவை போல, யோனா கடவுளை பற்றி தெரியாதவர் அல்ல. அங்குதான் இந்த யோனாவை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் இரக்கத்தை பற்றி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எது தடையாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சுக்கு ஓடி போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர். பாருங்க, என்ன கடவுள் எவ்வளவு இரக்கம், எவ்வளவு ஆற்றல் நமக்கு தருகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இதை படித்து முடிக்கிறேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உன் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டினார். நாமும் இப்படித்தான் நினைக்கிறோம். பல நேரங்களில் அவனை மன்னிப்பதா, அவனை ஏற்றுக்கொள்வதா, இப்படி வாழ்வதா, அப்படி ஆழ்வதா, ஜாதியத்தை ஒழித்து விட்டு சகோதரத்தோடு வாழ முடியுமா? இதெல்லாம் நடக்கின்ற காரியமா? முடியாது என்று நமக்கு நாமே வேலைகளை போட்டு இந்த யோனாவை போல கடவுளுடைய இரக்கம், அன்பு, பொறுமை அனைத்தையும் அறிந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக எவ்வளவு நேரம் தடுமாறி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இறைவனது இரக்கத்தையும் அது தருகின்ற ஆற்றலையும் புரிந்து கொண்ட தோமா, ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னார். புரிந்து கொண்டார். அதனுடைய ஆற்றல்
இந்த இரக்கம் அவருக்கு தந்த ஆற்றல் இந்தியா வரை அவரை இழுத்து வந்து ஒரு மறை சாட்சியாக சாகின்ற அளவிற்கு என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்ன அந்த ஆற்றல், அந்த அருள் நமக்கு இருக்கிறது. நம் குடும்பத்தை இரக்கத்தோடு புரிந்து கொண்டார், வலிமையோடு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டார். மகிழ்வோடும் மனநிறைவோடும் நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 5வது வசனம் 7வது வசனம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். கொரிந்தியர் 5:7. 2வது கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காண்பதால் நாம் நம்புவது அல்ல, இரக்கம் என்பது அப்படிப்பட்டது அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழுகிறோம். அருமையான வார்த்தை. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழுகிறோம். அப்படி தொடர்ந்து வாழ்ந்த அன்னை கன்னிமரியாவிடம் நமக்காக ஜெபிப்போம், நம் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆற்றல் நமக்கு வேண்டும் என்று வேண்டுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும். ஏறக்குறைய இந்த வாழ்வு நமக்கு ஒரே ஒரு முறை தான் தரப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் கருவறைக்கு கல்லறை வாழ வளர இறைவன் தனது இரக்கத்தால் நாம் கரம் பிடித்து வழிநடத்தி அந்த இரக்கத்தின் ஆற்றலால் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை கன்னிமரியாலும் நமக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டுவோம். வல்ல இறைவன் நல்லருள் புரிவான். ஆமென்.